Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் என்னென்ன பறவைகள், என்னென்ன விலங்குகள் இவற்றையெல்லாம் வளர்க்கலாம், எதுக்காக அந்த விலங்குகளையும் பறவைகளையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது சில இதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். இப்போ நம்ம பொதுவாக வீடுகளில் நார்மலாக நாய், பூனை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வளர்க்குறோம். சில பேர் பறவைகளையும் வளர்ப்பாங்க. இதில் பறவை இனங்களில் இந்த பூர்வீக காட்டு பறவைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பறவைகளை நம்ம வளர்க்கக்கூடாது. அடுத்து கிளிகளை பச்சை கிளிகள்னால் பச்சை கிளிகள், அந்த கிளிகளை நம்ம சட்டப்படி வீட்டில் வளர்க்கக்கூடாது. அடுத்து மைனா, அப்புறம் மயில்லாம் நல்ல காடு மேடு இதிலெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது. அப்புறம் ஆந்தையும் நம்ம வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நாட்டு பறவை இனங்களை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. இது போக நம்ம விலங்குகள், காட்டு விலங்குகள்லையே பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க, பால் கொடுத்து வளர்க்குறது. அது அந்த மாதிரி இது புலிகள், சிங்கங்கள், சிறுத்தைகள், அப்புறம் கரடிகள், அப்புறம் யானை, அப்புறம் குரங்கு, இந்த மாதிரி இதுகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. விலங்குகள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. அப்புறம் ஊர்ந்து போகிறதுன்னு சொல்லி மலைப்பாம்பு, ராஜநாகம், அப்புறம் நட்சத்திர ஆமைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆமை, இந்தியாவிலே மலைப்பாம்பு, இந்த மாதிரி இதுகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. அப்புறம் கடல் விலங்குகள்னால் அதில் நம்ம மீன்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். கலர் மீன்கள், இந்த மாதிரி மீன்களை நம்ம வளர்க்கலாம். ஆனால் கடல் ஆமைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆமைகளையும் அப்புறம் டால்ஃபின் அப்படிங்கிறதையும் செல்லப்பிராணியாக நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. அப்புறம் மற்றும் நிறைய அழிஞ்சி வருது அயல்நாட்டு அபூர்வ உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. இந்த இது இந்த விலங்குகளை நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அது பல விலங்குகள் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வர்றதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பாதுகாக்கப்படுது. என்ன, அவங்கள அதாவது காடுகளில் விலங்குகள் இதெல்லாம் நல்லா இதாகணும். அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற விலங்குகளை நம்ம செல்ல பிராணிகளாக கட்டாயம் வளர்த்தோம்னா அது சட்டவிரோதமான செயலாக இருக்கும். அப்புறம் அதை நிறைய பேர் நிறைய இதை வேட்டையாடுவாங்க, கடத்துவாங்க, மற்றும் வர்த்தகத்துக்கு அதாவது அவங்களுக்கு அது பிஸ்னஸ் மாதிரி அது வழிவகுக்கும். அதனால் அந்த மாதிரி இதுவும் பண்ணக்கூடாது. காடுகளில் வாழும் இவற்றின் உயிருக்கு அது அச்சுறுத்தலாகவே அமையும். அதுக்கு பயந்து போய் அது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்து இன்னொரு அடுத்த காரணம் வந்து சுற்றுச்சூழல் வந்து சமநிலையாக இருக்கணும். பொதுவாக காடுகளில் வசிக்கும் விலங்குகள் வந்து சுற்றுச்சூழல் வந்து சமநிலையாக இருக்கிறதுக்கு அது பெரும் பங்கு அளிக்குது. அதனால தான் அந்த விலங்குகள் இதெல்லாம் இருக்கிறனால நிறைய விஷயங்களில் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு உதவுது. அடுத்து விலங்குகளின் நலன்களுக்காக, அதாவது காட்டு விலங்குகள் சில குறிப்பிட்ட தேவையை வச்சுருக்கோம், அதுக்குன்னு தேவைப்படும். அப்போ அது கண்டிப்பாக வீட்டு சூழலில் அதை வந்து அதால் அது தொடர்ந்து அதை கடைப்பிடிக்க முடியாது. செல்லப்பிராணி வந்து வளர்க்கும்போது மோசமான வாழ்க்கை சூழ்நிலையை அது சந்திக்க நேரும் சில நேரம். அதாவது அதனாலேயே மன அழுத்தம் மற்றும் உடல் நல பிரச்சனைகளும் ஏற்படும். இதன் அடுத்து வந்து மனித பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பல காட்டு விலங்குகள் வந்து மனுஷங்களுக்கு அச்சுறுத்தல். அதாவது அதை பார்த்தாவே பயமாக இருக்கும். பொதுவாக அந்த நாய் பார்க்குறதையும் நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி அச்சுறுத்தல் தரக்கூடியதாக அது இருக்கும். மனிதர்களின் உயிர்களுக்கு வந்து ஆபத்தை அது விளைவிக்கும். சிங்கம், புலி, கரடி போன்ற விலங்குகளை நம்ம வளர்த்தோம்னா அது வந்து மனுஷங்களின் உயிருக்கு வந்து அச்சுறுத்தலாகவே அமையும். அதனால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் வந்து உயிரியல் பாதுகாப்பதையும் விலங்குகளின் நெறிமுறை சிகிச்சைகளை உறுதி செய்வதையும் நோக்கமாகவே இருக்குது. அதுகளை வந்து பாதுகாக்கணும் சட்டப்படி அப்படின்னு. இந்த சட்டங்களை மீறுவது வந்து சட்ட ரீதியான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் சில காட்டு விலங்குகள் மனிதர்களுக்கு வந்து விலங்குகளால் மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஜீனோட்டிக் நோய் வந்து பறக்கும். இது பொது சுகாதாரத்துக்கு அபாயத்தை ஏற்படுத்தும். இதனால் நம்ம குறிப்பிட்ட பறவைகள், விலங்குகளை மட்டும் நம்ம வீட்டில் எந்தெந்தது வளர்க்கக்கூடாதோ அதெல்லாம் சட்டப்படி வளர்க்கக்கூடாது. அப்படி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். வீட்டில் நமக்கு வளர்க்கலாங்கிற பறவைகளையோ விலங்குகளையோ நம்ம வளர்க்கலாம்.